வணக்கம் மக்களே, வெல்கம் டு ட்ரெஸ்ட் அப்டேட்ஸ். ஓட்டர் ஐடியில் கரெக்ஷன்ஸ் எப்படி பண்ணுறது? ஏற்கனவே ஆதாரில் இருக்கிற நேமும் ஓட்டரில் இருக்கிற நேமும் மிஸ்மேட்சாக இருக்குது. ஃபோன் நம்பர் மாற்றணும், ஃபோட்டோ மாற்றணும், அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நிறையா டவுட்டில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அதை எப்படி ஆன்லைனில் ஈஸியாக மாற்றுறது அப்படிங்கிற தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தேவையானது ஆதார் கார்டில் கொடுத்துருக்க ஃபோன் நம்பரு, அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, உங்களோட ஓட்டர் ஐடி நம்பர் இது இருந்தாலே போதும். நம்ம ஓட்டர் ஐடி எப்படி ஐடி க்ரியேட் பண்ணுறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த ஐடி க்ரியேட் பண்ணி அதில் லாகின் பண்ணி ஃபார்ம் 8ன்னு சொல்லி க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ அந்த கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸுங்கிற ஃபார்மில் கிளிக் பண்ணுங்கள். அதர் எலக்ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓட்டர் நம்பர் ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க. அந்த ஓட்டர் நம்பர் டைப் பண்ணுங்கள். உங்களோட பேர் ஷோ ஆகும். பேர் கரெக்டாகான்னு செக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. செகண்ட் ஆப்ஷனில் கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் எக்ஸிஸ்ட்னு சொல்லி ஒரு எலக்ட்ரல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே அந்த அசம்பிளி எல்லாமே ஷோ ஆகும். கீழே நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டே வந்தீங்கன்னா கரெக்ஷன்ஸ் பண்ணுற பேஜ் வரும். ஸோ இதில் எதை கரெக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கோங்க. ஒரே டைமில் 4 கரெக்ஷன் அதிகபட்சம் நீங்கள் பண்ணிக்கலாம். 4க்கு மேலே கரெக்ஷன்ஸ் பண்ண முடியாது. இப்போ 5 கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்குன்னா 5 கரெக்ஷனில் 4 கரெக்ஷன் மட்டும் டிக் பண்ணிவிட்டு அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஒரு 20 டேஸ் 1 மந்தில் அப்டேட் ஆயிரும். அதுக்கப்புறம் அடுத்த இன்னொரு கரெக்ஷனை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இதில் நேமு, மொபைல் நம்பர் 2 இது நான் டிக் பண்ணியிருக்கிறேன். நேம் அஸ் பர் ஆதார் படி எனக்கு மிஸ்மேட்சாக இருக்குது. ஸோ அதை தான் இதில் அப்டேட் பண்ண போகிறேன். மற்றபடி பேர் கரெக்டாக இருக்குது, ஆனால் ஆதார் படி மேட்ச் ஆகலை. ஸோ அதுக்காக தான் இந்த கரெக்ஷன் பண்ணுறோம். இந்த அப்ளிகண்ட்டோட நேம் டைப் பண்ணிவிட்டு இங்கிலீஷ்லேயும் தமிழ்லையும் இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கனாலே கீழே தமிழில் ஷோ ஆகும். ஸோ கீழே ஷோ ஆகிற நேம் அஸ் பர் ஆதார் படி கரெக்டாகான்னு செக் பண்ணிக்கோங்க. தமிழில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அதை நீங்கள் அந்த இடத்துல கிளிக் பண்ணி ரைட் சைடில் இருக்கிற கீபோர்டை கிளிக் பண்ணி அதை நீங்கள் அந்த இடத்துல கர்சர் கிளிக் பண்ணி நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் தாராளமாக கேட்கலாம். இப்போ நேம் நம்ம டைப் பண்ணியாச்சு. கீழே உங்கள் ஃபோன் நம்பர் மாற்ற போகிறோம். இவங்களுக்கு ஃபோன் நம்பர் எந்த ஃபோன் நம்பர் மாற்றுறீங்களோ ஸோ அந்த நம்பரை இந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிக்கணும். 10 டிஜிட் மொபைல் நம்பர் எல்லாமே எக்ஸாக்டாக நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணிவிட்டு கீழே என்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ண போகிறீங்க, ஆதார் கார்டா, பாஸ்போர்ட்டா, பேன் கார்டா, லைசன்ஸா, நேம் மிஸ்மேட்ச்க்கு நேம் கரெக்ஷனுக்கு என்ன டாக்குமெண்ட் நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை ஜேபிஜி ஃபார்மெட்லையோ இல்லை பிடிஎஃப்லையோ நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கீழே ப்ளேஸ் கேட்கும். எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டை டைப் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் கொடுங்க. கேப்சா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டைம் அவுட் ஆகிருச்சுன்னா கேப்சா மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ கேப்சா ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. இப்போ நீங்கள் மேலே டைப் பண்ணிக்கலாம். அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ வர்ற ஒரு 6 டிஜிட் ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ அந்த ஓடிபி கீழே உள்ள பாக்ஸில் இந்த பாக்ஸில் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்ட் சப்மிட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கீழே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஓட்டர் நம்பரு, நீங்கள் என்ன கரெக்ஷன் பண்ணுறதுக்காக மேலே டைப் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே அதில் வரும். எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் சைன் அண்ட் சப்மிட் கொடுங்க. எஸ் கேட்கும். எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் மூவ் ஆகும். எஸ் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கடுத்து ஆதார் அத்தன்டிகேஷன் கேட்கும். ஆதார் நம்பரு ஃபுல்லாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். 12 டிஜிட் ஆதார் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி கொடுங்க. உங்களோட மொபைலுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். இதில் இருக்கிற நேம், ஆதார் இருக்கிற நேமும் இப்போ நீங்கள் டைப் பண்ணிக்கிற நேம் ஸ்பெல்லிங்கும் சேமாக இருந்துச்சுன்னா அந்த ஆதார் வெரிஃபிகேஷன் அதை எடுத்துக்கும். ஸோ மொபைலுக்கு வர ஆதார் ஓடிபி 6 டிஜிட் ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கும். அந்த ஓடிபி இந்த கோட்டில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டு கீழே சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிட்டு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகும். மொபைலுக்கும் உங்களுக்கு எஸ்எம்எஸில் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துடும். அதை வச்சு நீங்கள் ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் ட்ராக் பண்ணி ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இன்னும் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம ட்ரஸ்ட் அப்டேட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.